தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் உட்பட 6 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலும் வெவ்வேறு தேதிகளில் நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக இன்றைய தினம் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு செய்வதற்கான இறுதி நாள். இந்த நாளில் முக்கியமான கட்சி வேட்பாளர்கள் பலரும் வேட்புமனுக்களை செய்ய இருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் இன்று இறுதி நாளாக இருந்தாலும் நேற்று இரவு 10:01 மணி அளவில் அக்கட்சியுடைய தலைவர் முதல் கட்டமாக 30 வேட்பாளர்கள், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல். அதிலும் புதுச்சேரிக்கு முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையில் 6 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் புதுச்சேரியை சேர்ந்த பாஜகவுடைய புதுச்சேரி முன்னாள் தலைவராக இருந்த சாமிநாதன் இணைந்திருந்தார். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா ஆகியோர் இணைந்திருந்தனர். இவர்கள் இருவருக்குமே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. லாஸ்பேட்டையில் சாமிநாதனும் காரைக்கால் தெற்கு பகுதியில் அசானாவும் போட்டியிட இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் காலையில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணனுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் திருபுவனை தொகுதியில் போட்டியிடுகிறார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்படுகிறது. மாஹேயில் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கின்றனர். அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மலையாள பேசக்கூடிய நபர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 30 நபர்களுமே இன்று அவர்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். ஏற்கனவே அவர்களுக்கு வேட்பாளர் நேர்காணல் கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் நடத்தி முடிக்கும் போது நீங்கள் தான் வேட்பாளர்கள் என உறுதியளிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே அவர்களுக்கான அந்த பிரச்சார பணிகளை தொடங்கி இருக்கின்றனர். அந்த நிலையில் இன்றைய தினம் வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பணிகளை முடிந்ததையொட்டி பிரச்சாரங்களில் வேட்பாளர்கள் ஈடுபட தொடங்குவார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு வெற்றிக் கழகம் பணிகளை விரைவுபடுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே 115 வேட்பாளர்கள் 2 கட்டங்களாக நேர்காணல் கட்சி தலைவர் தலைமையிலே நடத்தி முடிக்கப்பட்டு அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அஃபிடவிட் வெரிஃபிகேஷன் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட இருக்கிறது. இந்த வார இறுதிக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியுடைய தலைவர் அறிமுகப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிக்கையும் இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியிடப்படும் எனவும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முடித்த கையோடு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளையும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அளவில் தொடங்க இருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.